மாடுபிடி வீரருக்கு அரசு வேலையும் காளைகளுக்கு சிகிச்சை பயிற்சி மையம் அமைக்கிறது எப்படி பாக்குறீங்க? வரவேற்கிறோம். நாங்க காரணம்னா தமிழரோட பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் அழியாம காத்திருக்காரு. அந்த விஷயத்தின் அடிப்படையில நாங்க 100% வரவேற்கிறோம். இது அதான் சொல்றோம்ல, இது என்னன்னா இனிமேல் தமிழரோட எல்லா வீட்லயும் மாடு இருக்கும். இதுக்கு முன்னாடி மாடு இல்லாத வீட்டில் கூட எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த பிறகு ஓரளவுக்கு 50,000 மாடுன்றது 1 லட்சம் ஆச்சோ, 1 லட்சம் மாடு 5 லட்சம் ஆச்சோ, இந்த ஸ்கீம் வந்துச்சுன்னா தமிழரோட எல்லா வீட்லயும் மாடு இருக்கும். அரசியல்ல 2026 இவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு ஊன்றுகோல் தான் இது. பயன் எந்த அளவுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? மாடு வளர்க்குறவங்களுக்கு இந்த வளர்க்குறதுல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? மாடு வளர்க்கறதுல பிரச்சனைன்றது இந்த பயிற்சி மையம் அமைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது தாராளமா தருவாங்க. அந்தந்த லோக்கல் ஏரியாவில் இப்ப தேனி டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா நாங்க தேனி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பயிற்சி மையம் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம். அவ்வளவுதான். நாங்க ஆனா மதுரைக்கு வர முடியாது. தேனிக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு இது கொடுத்தாங்கன்னா நாங்க ரொம்ப வரவேற்கிறோம். நாங்க 8 வருஷம் மாடு வளர்க்குறோம். 2 டைம் எங்க மாடு பாலமேட்டில் சிறந்த பிரைஸ் வாங்கியிருக்கு. இந்த வருஷம் நேற்று அடைக்க முடியல நேர காலம் கருதினால. இந்த வருஷம் இன்னைக்கு அலங்காநல்லூருக்கு இன்னொரு மாட்டு கிடைச்சிருக்கு. என் மாடு பேர் ஒரு பாயிண்ட் கேவிஆர் சவலை, இன்னொன்னு கேப்டன். கண்டிப்பா அறிவிக்க ஒரு விஷயம். ரொம்ப நாள் கோரிக்கை. மதுரையில் முக்கியமான அந்த ஜல்லிக்கட்டுல முன்னாடி வீரர்களை ரொம்ப நாள் அந்த கோரிக்கையை வச்சிட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயம். அதாவது ஃபாரஸ்ட் ஆபீசர் நிறைய பேர் இந்த வேலை இருக்கு. அந்த கால்நடை மருத்துவமனையில் இந்த கம்பவுண்டர் அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுக்கலாம். படிச்ச இளைஞர் தான் மாடு பிடிக்கலாம் அதிகமாக. அவங்களுக்கு வேலையை கொடுத்தா அவங்களுக்கு தலைமுறையே மாறும். இப்போ வந்துட்டானா அதில் அடுத்தடுத்து அந்த அரசு வேலைக்கே போயிடுவான். அவன் அடுத்த தலைமுறையை மாறிக்கிறோம். ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்ப நன்றி. அடுத்த கட்டமா காலை உரிமையாளர்களுக்கு ஒரு செய்தி வச்சிருக்காரு. அது மாதிரி 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பயிற்சி மையம் அது என்னைய பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து தேவையில்லாத கருத்து. அதாவது இந்த காளைகளுக்கு உரிமையா அந்த குளம் கட்டுறதெல்லாம் வேணாம். நம்ம இருக்க ஏரியில சுத்தமானே போதும். அதுவே பெரிய சந்தோஷம் தான். பயிற்சி மையமா சிகிச்சை மையம் ரொம்ப சந்தோஷம். பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே இருக்கு. சிகிச்சை மையம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது கண்டிப்பா தேவைப்படும். அதே மாதிரி காயம்பட்ட இளைஞர்களுக்கு எதுக்கோ அளிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல செய்ய ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதாவது முதலமைச்சருக்கு எங்களுடைய சார்பாக ரொம்ப நன்றி. நீண்ட நாள் கோரிக்கை அதை நிறைவேற்றிருக்காரு. நல்லா அதே மாதிரி கால வளர்ப்பவங்களுக்கு ஏதாவது முதல்வர் பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா 2 கோடி ரூபாய் திட்டத்துல இங்க பயிற்சி மையமும் சிகிச்சை மையமும் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. இல்லை இருந்தாலும் கால வளர்க்குறவங்களுக்கு அவங்க மாத ஊக்கத்தொகை கொடுக்குறேன்னாங்க. அந்த ஊக்கத்தொகை நம்ம கொடுக்கல. அது கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா இந்த 2 கோடி ரூபாய்க்கு அறிவிச்சிருக்க திட்டத்தை எப்படி வரவேற்கிறோம். அனைத்து கால வளர்ப்பவர்கள் காலை பிடிப்பவர்கள் வரவேற்கிறாங்க. அரசு வேலை சிறந்த மாடுபிடி. ஆமா, கோரிக்கை எப்படி? ஆமா, இது நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. வீரர்கள் உயிரை பணைய வச்சு வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும். இதையும் பாரம்பரியத்தை மாக்கணும். இந்த போயிட்டு வரையும் மாடு போகுது. ஆமா, எல்லாமே நல்லது, வரவேற்கத்தக்க. ஜல்லிக்கட்டுக்கு எல்லாமே பண்ணணும். போராட்டத்தை பாத்தீங்களா? போராட்டம் நடக்கணும். முதல்வர் இங்க ஜல்லிக்கட்டு வந்திருக்காரு. சிறந்த மாடுபிடி வீரருக்கு அரசு வேலை அறிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பெருமிதமா நினைக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு திறமசாலைக்கு ஒரு நல்ல நல்வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறோம். நாங்கள் ஸ்ரீ மீனாட்சி கோசாலையிலிருந்து ஆத்மா அறக்கட்டளை சார்பாக எங்கள் மாடு கொண்டு வந்திருக்கோம். முதல்வர் அறிவித்தது இளைஞர்களுக்கும் எங்களுமே மாடு வளர்க்குறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினச்சிக்கலாம். மாட்டின் உரிமையாளர்களுக்கு சிறந்த மாட்டின் உரிமையாளருக்கு டிராக்டர் வழங்குறாங்க. மாடுபிடி வீரருக்கு கார் வழங்குறாங்க. இந்த அளவுக்கு இல்ல அந்த கோரிக்கையை அவர் இந்த நேரத்தில் இந்த சபையில் அறிவிச்சது மிகப்பெரிய ஒரு கௌரவமாகவும் ஒரு பாக்கியமாகவும் நினைக்கிறோம். ஏன்னா திறமசாலிகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நாங்கள் அவங்களை கௌரவப்படுத்தணும், அரசு கௌரவப்படுத்தணும்னு நினைச்சோம். இதை தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த கோரிக்கையை இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம் தான். அது ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டில் உள்ள ஒரு விஷயம். அந்த சிகிச்சைன்றது முக்கியமாக கட்டாயம் எங்களுக்கு காலையிலுக்கு முதல் உதவி இங்கேயே நம்ம ஆரம்பித்து கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவசர தேவைக்காக இங்கேருந்து நாங்கள் கொண்டு போய் கால்நடை மருத்துவமனை 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம். ஆனால் இதே கிரவுண்டில் இந்த இடத்துல அந்த சிகிச்சை மையத்தை கொண்டு வந்தது மிகப்பெரிய சந்தோஷம், வரவேற்கத்தக்கது. நாங்கள் இந்த கிராமத்தின் சார்பாகவும் மதுரை மாவட்டத்தின் சார்பாகவும் காளை உரிமையாளர்கள் சார்பாகவும் காளை மற்றும் வீரர்கள் சார்பாகவும் முதல்வர் கொண்டு வந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாராட்டுறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்
பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.